இந்த மேராஜுடைய பயணத்தில் நமக்கு பல்வேறு படிப்பினைகள் இருந்தாலும் மிக உயர்ந்த ஒரு படிப்பினை, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கடமையாக்கிய எல்லா அமல்களையும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக பூமியில் வைத்து அல்லாஹ் கடமையாக்கினான். ஆனால் அல்லாஹ் தஆலா தொழுகை என்ற இந்த உயர்ந்த வணக்கத்தை பூமியில் வைத்து கடமையாக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கொடுத்து கடமையாக்கவில்லை. தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய இடத்துக்கு அழைத்து அவர்களை கண்ணியம் செய்து அல்லாஹ் தஆலா தானே அந்த அன்பளிப்பை, அந்த கிஃப்டை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். சங்கையானவர்களே, ஒரு பொருள் யாரிடமிருந்து வாங்கியது என்பதில் மனிதனுக்கு பெருமை இருக்கிறது. இன்று நம் உலகத்தில் நிதர்சனமாக பார்க்கிறோம். சினிமா நடிகர்கள், விளையாட்டு வீரர்களின் மீது மோகம் கொண்ட எத்தனையோ நபர்கள் அவர்கள் அணிந்திருக்கிற ஆடைகளை அணிகிறார்கள். அவர்களை போல முடிகளை வைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் அவர்களினுடைய அந்த சிக்னேச்சர் கையொப்பங்களை வாங்கி அதில் பெருமிதம் கொள்கிறார்கள். சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள் தான் அவர்களும். அதிலேயே இவ்வளவு பெருமிதம், இவ்வளவு பெருமை என்றால் யார் இந்த உலகத்தை படைத்தானோ, 7 வானங்கள் 7 பூமிகள், இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கிறதோ அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கட்டி காக்கக்கூடிய ரப்பு தானே ஒரு வணக்கத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த வணக்கம், அந்த அன்பளிப்பு, அந்த கிஃப்ட் எவ்வளவு உயர்வானது என்பதை உங்களது சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன்.